ஹாய்! இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ இது என்னோட வே ஆஃப் மேக்கிங் சக்கரை பொங்கல் இது. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க. இது என்னோட ஸ்டைல். குக்கரில் வந்து நான் வந்து 1 கப் ரைஸ்க்கு 4 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றி அதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 4 to 5 விசில்ஸ் வந்து விடலாம். டிபெண்ட்ஸ் அந்த ரைஸோட குவாலிட்டி பொறுத்து நீங்கள் வந்து கூட வந்து விசில் விட்டுக்கலாம். ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு வெசல் வந்து வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். நீங்கள் வேணும்னா நான்ஸ்டிக் கடாய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குக் பண்ண அந்த ரைஸை வந்து இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட வந்து 150 ml மில்கை வந்து சேர்க்கணும். இதில் இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த ரைஸ்க்கு தண்ணிக்கு பதிலுக்கு நீங்கள் வந்து மில்கையே வந்து டைரெக்டாகவோ இல்லை மில்கோடு சேர்த்து தண்ணியும் வச்சு அதோடு சேர்த்துமே குக் பண்ணலாம். ரைஸோட மில்க் ஆட் பண்ணி நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறச்சே என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் வந்து வேகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ நான் வந்து இப்படி பண்ணிக்கிட்டேன். அது லேட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இன்னொன்று வந்து சாதம் வந்து வெரையாகவே இருக்கும். ஸோ அதனால நான் வந்து மில்கை வந்து டைரெக்டாக வெந்ததுக்கப்புறமா வந்து இப்படி ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடணும். அது நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா அந்த மில்கோடு சேர்ந்து இந்த ரைஸும் சேர்ந்து குக் ஆகட்டும். அந்த ரைஸோட அந்த மில்க் குக் ஆகிருச்சே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அது. அதுக்கப்புறம் வந்து அது நல்லா வந்து அந்த மில்கோட பாயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 கப் வெல்லம் வந்து அதுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு 10 to 15 minutes வந்து குக் ஆகணும். நான் வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து 2 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கூடையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இதே ரேஷியோலையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து வெல்லத்தை பொறுத்து தான் இருக்குது. ஸோ கூட குறைச்சி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு எப்போதுமே வந்து தாராளமாகவே நெய் வேணும். நான் ஒரு 150 to 200 ml கிட்ட வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு அது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ஒரு 2 to 3 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து பச்சை கற்பூரம் கூட ஆட் பண்ணுவாங்க. எனக்கு இங்கே கிடைக்கிறதும் இல்லை, என்கிட்டேயும் இல்லை. அதனால் நான் வந்து ஆட் பண்ணல. நான் ஏலக்காய் பொடி மட்டும் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு தாராளமாக முந்திரியை போட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வறுக்கணும். சில பேர் அது கூட வந்து திராட்சையும் போட்டுப்பாங்க. நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் அதை எடுத்து பொங்கலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது என்னோட மெத்தட் ஆஃப் மேக்கிங் சக்கரை பொங்கல் இது. இதில் சில பேர் வந்து பாசிப்பருப்பு ஆட் பண்ணிப்பாங்க. சில பேர் வந்து பாலே சேர்க்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது நான் பண்ணுற விதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.